ஆசிரியை தாக்கியதில் 6 வயது சிறுவன் மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் திடீர் பயம் அல்லது அதிர்ச்சி குழந்தையின் இதய செயல்பாட்டை பாதிக்குமா என்பது குறித்து மருத்துவர் அளிக்கும் விளக்கம் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்த 6 வயது சிறுவன் வீட்டு பாடம் எழுதவில்லை என்பதற்காக ஆசிரியை தாக்கியதாகவும் அதன் பிறகு அச்சிறுவன் மயங்கி விழுந்து உயிரிழந்ததாகவும் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் அதீத பயம் அல்லது உடல் ரீதியான தாக்குதல் குழந்தையின் உடலில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது குறித்து விளக்குகிறார் ஓய்வு பெற்ற குழந்தைகள் நல மருத்துவர் ராமதாஸ். குழந்தைகளை தொடர்ந்து அடிக்கும் பொழுதோ துன்புறுத்தும் பொழுதோ இது மாதிரி மயக்கங்கள் ஏற்பட்டு வருவதற்கான சில வாய்ப்புகள் உண்டு. ஒன்று, குழந்தையை துன்புறுத்தும் போது குழந்தைக்கு மூளைக்கு சரியானபடி ஆக்சிஜன் போகாதனாலேயோ இல்லாட்டி ஃபெப்ரிலேஷன் ஆற்றில் ஏற்கனவே இருந்திருந்தால் கூட அது பிரிசிப்டேட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஹார்ட் அட்டாக் என்பது அந்த வயசிலே வரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. இது அது மாதிரி பதிவுகள் கிடையாது மெடிக்கல் இதில். பிரேத பரிசோதனை முடிந்து சிறுவனின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அச்சிறுவனின் மரணத்திற்கான சரியான மருத்துவ காரணம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. குழந்தைகளை திருத்துவதற்கான வழி வன்முறை அல்ல, புரிதலுடன் கூடிய அணுகுமுறையே உகந்ததாகும். குழந்தைகளின் பாதுகாப்பே எப்போதும் முதன்மை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதியுடன் கோகிலா.